ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Asus டவுனில் இருக்கும்போது மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது எல்லாராலும் பேசப்பட்ட மொபைல் அப்படின்னா Zenfone Max Pro M1 அப்படின்ற மொபைல் தான். ஸோ இப்போ அதோட மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் நார்மலாக ரெட்மியில் பண்ணியிருக்க மாதிரி ரெட்மி நோட் 5 ப்ரோவுக்கும் ரெட்மி நோட் 6 ப்ரோவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு அப்கிரேடோட லுக் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸோட வந்திருக்கக்கூடியது தான் Zenfone Max Pro M2 அப்படின்ற மொபைல். இந்த மொபைலோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் ப்ரோவை தொடர்ந்து இவங்க இன்னொரு ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க, Zenfone Max அப்படின்ற மொபைலும். இதோட அன்பாக்சிங் அண்ட் மற்ற விஷயம் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Zenfone Max Proவோட அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரொடெக்டிவ் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்டிவ் கேஸை நான் மொபைலில் ஃபிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஃபிட்டாக இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நீங்களும் பார்க்கலாம். அடுத்து மொபைலை பொறுத்த வரைக்கும் நான் இதை பற்றி கண்டிப்பாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் ப்ளஸ் மைக்ரோ USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. மொபைலோட ஓவரால் லுக்கை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ப்ரீமியம் 3D நல்ல கர்வ்டாக இருக்குது, கிளாஸி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி M1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த M2. ஸோ M1 கம்பேர் பண்ணும்போது M2 ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ரோ வெர்ஷனில். அண்ட் நெக்ஸ்ட் போர்ட் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது நான் கேட்டு பார்த்த வரைக்கும். அண்ட் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஹைலைட். ரீசன் என்னன்னா, நீங்கள் 2 சிம் கார்டு 4G வோல்ட் சப்போர்ட் உள்ளது ரெண்டுமே போட்டுக்கலாம். அது இல்லாமல் SD கார்டும் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். டாப்பை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லுக் வைஸ் பேசியாச்சு. ஸோ இப்போ கேமரா 12 மெகா பிக்சலோட வருது, 1.8 அப்பாச்சர் வேல்யூட, பிளஸ் டெப்த் சென்சிங் கேமரா 5 மெகா பிக்சலோட வருது. இதில் EAS சப்போர்ட் இருக்கனால நீங்கள் ஷேக்கிங் இல்லாத வீடியோஸ் ரொம்பவே நல்லா எடுக்க முடியும். லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அந்த ஷேக்கிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4K வீடியோஸும் இதில் ஷூட் பண்ண முடியும். நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் வருது. அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் நாச் டிஸ்பிளேவோட வருது. ஸோ M1 வந்து நாச்சோட வரல. அண்ட் நாச் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா சின்னதாகவும் இருக்குது. 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வித் ஃப்ளாஷோட வருது. அண்ட் நோட்டிஃபிகேஷன், லைட் அண்ட் இயர்பீஸ் இது எல்லாமே டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க எட்ஜில் வந்துட்டு. அண்ட் டிஸ்பிளேல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா இதில் வந்துட்டு கொரில்லா கிளாஸ் 6 சப்போர்ட்டோட வருது. அண்ட் டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 6.23 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளேயோட லுக் வைஸ் நான் வீடியோ பார்க்கும்போது சின்ன ஒரு கேம் விளையாடும் போது ரொம்பவே நல்லா இருக்கு, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. மொபைலோட ப்ராசஸருக்கு வரலாம். கண்டிப்பாக இங்கேயும் நல்ல ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். M1 விட M2ல சூப்பரான அப்கிரேட். M1ல Snapdragon 636 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து Snapdragon 660க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ரெட்மியை வந்து பீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 13,000 ரூபாய்க்கு அவைலபிளில் இருக்குது. அண்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 15,000க்கு அவைலபிளில் இருக்கும். 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 17,000க்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ் டீடைல். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஏசுஸோட Zen OS யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஆண்ட்ராய்டு OS யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் ஆண்ட்ராய்டு Oreo யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பை அப்டேட், அதுக்கு அடுத்த அப்டேட்டும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 5000 mAh கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இங்கேயும் கொண்டு வந்தது நல்ல விஷயம். இது எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு காம்ப்ரமைஸாக பேட்டரியை கம்மி பண்ணாமல் விட்டது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Zenfone Max Pro M2 வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்தது நான் எல்லா ஹைலைட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் போட போகிற ரிவ்யூவில் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ணிக்கக்கூடிய மேக்ஸ் M2வும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லவ்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கொடுங்க.